நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் அதிமுக குழு விழுப்புரம் மண்டலத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அதன் பின்னர் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை முக்கியமான கோரிக்கைகளை எல்லாம் தேர்வு செய்து தேர்தல் அறிக்கையிலே சேர்க்க இருக்கின்றோம். ஆக மக்களுடைய பிரச்சனைகள், இன்றைக்கு மக்கள் விரும்புகின்ற பிரச்சனைகள், மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நமது அழைக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே சேர்த்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நமது பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த எல்லா விழுப்புரம் மண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனை சங்கங்களையும் அழைத்து பேசியிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இங்கே ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர் சார்ந்திருக்கின்ற இது இன்றைக்கு குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கின்ற அந்த பிரச்சனைகள், இப்படி நில எடுப்பு பிரச்சனைகள், இப்படி எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு பண்ணிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நமது தேர்தல் அறிக்கையில் சேர்த்து அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்தில் நடக்குது சொல்லுங்க. இன்று இப்போ காலையில் முடித்துவிட்டு இப்போ மாலை சேலம் மண்டலத்தில் இந்த கூட்டம் நடைபெறவிருக்கின்றது. சேலம் மண்டலத்தில் அநேகமாக அதே வந்த போல சேலம் பகுதியில் சேலம் வருவாய் மாவட்டம், நாமக்கல் வருவாய் மாவட்டம், தருமபுரி வருவாய் மாவட்டம், கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டம், இந்த வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியிலிருந்து மாலை 5 மணிக்கு சேலத்தில் நடைபெறுகின்ற இந்த மண்டல கூட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதில் கருத்துக்களை அவர்கள் நேரிலும் பேசி தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை பேசி தெரிவிக்கிறார்கள். அது சில நேரங்களில் நேரத்தின் அருமைகளுக்கு மனுக்களாகவே அவர்களே தயார் செய்து கொண்டு மனுக்களாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய மனுக்களாக வழங்கிய இந்த கோரிக்கைகளையும் நேரடியாக பேசி வழங்கிய கோரிக்கைகளையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதில் ஆய்வு செய்து தேவையான எதையெல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையில் சேர்க்கலாம் என்று கருதுகிறதோ அவற்றையெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் சேர்த்து உரிய பரிகாரம் காணப்படும் என்று தெரிவிக்கின்றது. மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த நல்ல நம்பிக்கை இருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தால் அது ஏமாற்று வேலைதான். இதற்கு முந்தைய திமுக தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த அந்த அறிக்கையிலே